ஒரு ஆற்றங்கரையில் 2 மரங்கள் இருந்தன. அப்போது அந்த வழியாக வந்த சிட்டுக்குருவி ஒரு மரத்திடம் கேட்டது, நான் இப்போது இங்கு கூடு கட்டிக்கொள்ளவா? மழைக்காலம் வேற வருது, கொஞ்சம் அனுமதி கொடுத்தேனா நான் கூடு கட்டிக்குவேன், என் குஞ்சுகளையும் பார்த்துக்குவேன். அதற்கு அந்த மரம், இல்ல இல்ல, இங்கு முடியாது, நீ வேற இடம் பாரு என்றது. குருவி 2வது மரத்திடம் அனுமதி கேட்டு கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அப்போது ஒரு நாள் திடீரென்று மழை, இடி மின்னலுடன் கனமழை பெய்யத் தொடங்கியது. 2 நாட்கள் ஆகியும் மழை விடவில்லை. அதில் இந்த குருவி அனுமதி கேட்டு மறுத்துவிட்ட மரம் வேரோடு சாய்ந்தது. அப்போது இந்த குருவி சத்தமாக சிரித்துவிட்டு, பார்த்தாயா உன்னுடைய நிலைமையை, எவ்வளவு கெஞ்சியும் எனக்கு கூடு கட்ட இல்லை என்றாயே, இப்போது உன் நிலைமை என்றது. அப்போது வேரோடு சாய்ந்த மரம் அழகாக பேசியது, என்னை நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் நண்பா. நான் ஏற்கனவே வலுவிழந்திருந்தேன், அது எனக்கு தெரியும். நீ கேட்டு நான் அனுமதி கொடுத்திருந்தால் இந்நேரம் நீயும் உன் குழந்தைகளும் இந்த நீரில் என்னுடன் சேர்ந்து நீங்களும் அடித்துச் செல்லப்பட்டிருப்பீர்கள். அதனால்தான் உனக்கு நான் அனுமதி மறுத்தேன். இப்போது நீயும் உன் குழந்தைகளும் நலமாக உள்ளீர்கள். இந்த மழை நின்றதும் மனிதர்கள் என்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். நீ என்னை பற்றி கவலைப்படாதே என்றது. தன் தவறை உணர்ந்த குருவி, உடனே என்னை மன்னித்து விடு, நான் தவறாக புரிந்து கொண்டேன். உன்னை போன்ற நண்பனை இனி காண்பது அரிது. உன்னை உணர்ந்து என்னை வாழ வைத்தாயே என் இனிய நண்பனே என்று கூறி கதறி அழுதது. இந்த கதையில இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, நம்ம யாராலையும் நிராகரிக்கப்பட்டாலோ ஒதுக்கப்பட்டாலோ நல்லதுன்னு நினைச்சு ஒதுங்கி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிராகரிக்கப்பட்டதுனால தான், ஒதுக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய ஜாம்பவான்களும் உருவாகியிருக்காங்க. எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் அதுல ஒரு நன்மை கண்டிப்பா இருக்கும்.